இந்த வியாழக்கிழமை 21ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்களும் வாயை திறந்து சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லுங்களேன். என் நல்வாழ்வு சிறக்கும்னு நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமாகவே இந்த நாள்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே அனுசரிக்கப்படுகிறது. உலக முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. வயதில் முதியோர்களை கனப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை, பெற்றோர்களை கனப்படுத்தும் வண்ணமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? உங்க வீட்டுல வயசான உங்க தாத்தா பாட்டி இருக்காங்களா? உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க சொந்தத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல உங்களை விட வயசுல முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா? அவங்கள கொண்டாடுங்க. அவங்கள மதியுங்க. அவங்கள நேசியுங்க. அவங்களுக்கு நியாயமா, நீதியா நீங்க கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அன்பானவர்களே. ஒருவேளை உங்க வீட்டுல வயசானவங்க, முதிர் வயதுடையவர்கள், உங்கள் தாய் தகப்பனார் வயதில் முதிர்ந்த நிலையில் இருப்பார்களேயானால் அவங்க சில அசௌகரியத்தை கூட உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அவங்கள சகிச்சுக்குங்க. அவங்கள வேதனைப்படுத்தாதீங்க. அவங்கள புண்படுத்தாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஆனர் பண்ணுங்க. அவங்கள மதியுங்க. அவங்கள கனப்படுத்துங்க. அந்த வயதானவர்கள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்கள், உங்கள் தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு பெரிய உதவிகள் அவங்க செய்யாவிட்டாலும், பெரிய உபகாரங்கள் அவங்க உங்களுக்கு செய்யாவிட்டாலும், அவங்க மூலம் உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பெரிய பலாபலன்கள் கிடைக்காவிட்டாலும், அவங்க ஜீவனோடு உயிரோடு உங்க வீட்டுல சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. நம்ம வீட்டுல முதியோர்கள், வயதானவர்கள், நம்முடைய அன்பான நம்முடைய தாயும் தகப்பனும், நம்முடைய சொந்த இரத்த சம்பந்தமான உறவுகள் நம்ம வீட்டுல இருந்து அவங்களால நமக்கு எந்த பலனும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவங்க இருக்கிறதே ஆசீர்வாதங்க. அவங்க இருக்கிறதே ஆசீர்வாதம். நீங்க நல்லா இருக்கணுமா? உங்க ஆயுட்காலம் நீடித்திருக்கணுமா? சுகமா நீங்க வாழ்ந்திருக்கணுமா? சௌக்கிய வலன்கள் பெற்று ஒவ்வொரு நாளும் பூர்த்தியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழணுமா? அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு முதல் காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. உங்க தாய் தகப்பன்மாரை கனப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தோர்களை ஆனர் பண்ணுங்க. உங்க ஆயுட்காலம் நீடிச்சிருக்கோங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. பூர்த்தியா, நேர்த்தியா உங்க வாழ்க்கை நிறைவோட இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்குங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உங்கள் தாய் தகப்பனை அசட்டை பண்ணாதீங்க. அவங்கள கேவலமா பேசாதீங்க, மட்டமா பேசாதீங்க. அவங்களுடைய உள்ளம் நொறுங்கி போகக்கூடிய அளவுக்கு அவங்கள காயப்படுத்தாதீங்க. கூடுமான அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கும். இன்னைக்கு உலகமே முதிர் வயதுள்ளவர்களை கொண்டாடுகிற ஒரு நாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிற இந்த நாள்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை கனப்படுத்துங்க. மாதந்தோறும் முடிஞ்சா அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச ஒரு காசு கொடுங்க. அவங்க கையில அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை கொஞ்சம் சமைத்து கொடுங்க.
வெளியே எங்கேயாச்சும் நீங்க போறீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வந்து, சின்ன சின்ன விஷயம்தான், இப்படிலாம் நீங்க அவங்களுக்கு கொடுத்து நீங்க சந்தோஷப்படுத்துனீங்கன்னா, அவங்க ஆழ் மனசுல இருந்து உங்களை பிளஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஈசாக்கு வயது சென்ற பொழுது அவனுக்கு கண்ணு கூட தெரியல, கண்ணெல்லாம் குருடாகி போயிடுச்சு. அந்த அளவுக்கு வயசு முதிர்ந்தவர் ஈசாக்கு. இப்போ அந்த ஈசாக்கு சொல்றாரு, பிள்ளைகளே, அவங்க பையனை பார்த்து சொல்றார், எனக்கு ருசியான சாப்பாடு கொடு, நான் சாப்பிட்டுட்டு என் வாயை திறந்து நான் பிளஸ் பண்றேன், அது அப்படியே உன் மேல பழிக்குங்கிறாரு. பாருங்களேன், இப்ப அண்ணன் தம்பி ஏசாவும் யாக்கோபும் எப்படியாச்சும் அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லி போராடுறாங்க. அப்பா ஒன்னும் சொத்து பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கல, அப்பா ஒன்னும் கோல்டு சில்வர் கொடுக்கல, வாயை திறந்து பிளஸ் பண்றாருங்க ஈசாக்கு. அதை போட்டி போட்டுட்டு அண்ணனும் தம்பியும் ஏசாவும் யாக்கோபும் அதை பெற்றுக்கொள்ள பாக்குறாங்க. எத்தனை ஆச்சரியம்! ஒரு தகப்பன், அந்த தகப்பனுக்கு பிள்ளைகள் நல்ல ஆகாரங்களை கொடுக்கும் பொழுது அந்த அப்பா அதை சாப்பிட்டுட்டு மனசார பிள்ளைகளை வாழ்த்துறான் பார்த்தீங்களா, அந்த வாழ்த்துதல் அப்படியே பலிக்குங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், உங்கள் தாய் தகப்பன்மார்கள், அவங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அதை அவர்கள் அனுபவித்து உங்களை பிளஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே உங்க லைஃப்ல பலிக்கும். நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரி S.A. பவானி, சிஸ்டர் ஜெனிஃபர், அன்பு பிள்ளை ஆட்லின் நெஸ்லி ராய் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அருமை சகோதரர் எஸ் விஷ்ணு ஜாக்சன், சகோதரி சீதா பியூலா தம்பதியார், அன்பு சகோதரர் வர்கீஸ், சிஸ்டர் டெல்பின் பானர்ஜி தம்பதியார், அன்பு சகோதரர் அருண் மற்றும் சகோதரி தமிழ்ச்செல்வி தம்பதியார். மற்றும் இன்னைக்கு நீங்க விசேஷமான நாளை காணக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இந்த காலையிலே என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆயுட்காலம் பூர்த்தியா இருக்க, வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாட்களும் உடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க, முதியோர்களை, மூத்தவர்களை, வயதானவர்களை, தன்னை விட வயதில் முதிர்ந்தவர்களை, பெரியவர்களை, பெற்ற தாய் தகப்பன்மார்களை கனப்படுத்துகிற, அவர்களை மதிக்கிற, அவர்களை கொண்டாடுகிற, அவர்களை ஆனர் பண்ணுகிற, அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை கொடுக்கிற ஒரு காருண்யமுள்ள ஒரு இருதயத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. அப்படி செய்வதன் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாளில் உலகமெங்கிலும் முதியோர்களின் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள்ல எங்க வீட்டில் இருக்கக்கூடிய, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய் தகப்பன்மார்களை, முதியோர்களை நாங்கள் கனப்படுத்தக்கூடிய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து, அதன் மூலமாய் உண்டாகக்கூடிய சகல ரகமான ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தும். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல் என்று வாழ்வின் எல்லா நிலைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, வருடங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைக்கு புதிய கிருபை உதயமாகட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்துங்க, வர்த்திக்க பண்ணுங்க, கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சம்பூர்ணங்கள் பெற்று வாழ்ந்திருக்க செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும், உங்கள் ஜெப குறிப்புகளையும், உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்கள், திருமண நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டுமேயானாலும் சகலவற்றையும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். உங்கள் விசேஷமான நாளிலும் உங்களை நாங்கள் வாழ்த்த வாஞ்சியோடு இருக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.